தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். அண்ணா யூனிவர்சிட்டியிலிருந்து டான்செட் 2025க்கான எக்ஸாமினேஷனும் சீட்டா பிஜி 2025யும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு எக்ஸாமினேஷனுக்கும் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, யார் எலிஜிபிள், என்ன தகுதி, என்ன குவாலிஃபிகேஷன், எப்போ வரைக்கும் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவோட முடிவில் நம்ம சேனல் உங்களுக்கு ஒருவேளை பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா டான்செட் 2025க்கான அஃபீஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். லாஸ்ட் டேட்டை பொறுத்தளவுக்கு 21/5/2025 வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர். இதிலேயே உங்களுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ நீங்கள் இதில் என்னென்ன ப்ரோக்ராம்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எம்பிஏக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து எம்சிஏ மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து உங்களால் எம்இக்கு, எம்டெக்கு, மாஸ்டர் ஆஃப் ஆர்கிடெக்சருக்கு, மாஸ்டர் ஆஃப் பிளானிங்க்கு இதுக்கு எல்லாமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட்மிஷன்ஸ் வந்து ரெண்டு விதமாக கொடுக்குறாங்க. எம்பிஏ எம்சிஏக்கு வந்து டான்செட் மூலமாகவும், அதே மாதிரி எம்இ, எம்டெக், எம் ஆர்கிடெக்சர், எம் பிளானிங்க்கு சீட்டா மூலமாகவும் கொடுக்குறாங்க. அடுத்து எலிஜிபிலிட்டி பாருங்கள். ஃபஸ்ட்டு எம்பிஏக்கு நீங்கள் கண்டிப்பாக 12th அல்லது 10th முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சுட்டு பேச்சுலர் டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மினிமம் 3 years டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் 50% மார்க்ஸ் வந்து நார்மல் கேண்டிடேட்ஸும், 45% வந்து பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டியில் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இருந்துச்சுன்னா தான் அப்ளை பண்ண முடியும். அடுத்து எம்சிஏ கொடுத்துருக்காங்க. எம்சிஏக்கும் அதே மாதிரி தாங்க. ஸோ நீங்கள் 10th முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சிருக்கலாம், அல்லது 12th முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சிருக்கலாம், இல்லை 12th முடிச்சுட்டு டிகிரி முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். எம்சிஏ பொறுத்தளவுக்கு நீங்கள் பிசிஏவோ இல்லை பிஎஸ்சியோ முடிச்சிருக்கணும். பிஎஸ்சிலையும் நீங்கள் ஐடி அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதில் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த எம்சிஏக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து எம்இ, எம்டெக், எம் ஆர்கிடெக்சர், எம் பிளானிங்க்கு எல்லாமே ஒன்று நீங்கள் பிடெக் அல்லது பி ஆர்கிடெக்சர் முடிச்சிருக்கணும், இல்லைனா பிஃபார்ம் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து ஆர்ட்ஸு, சயின்ஸு இதில் எதுலையாவது முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக் மற்றும் பி ஆர்கிடெக்சர் முடிச்சிருந்தா டைரெக்டாக எம்இ, எம்டெக் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி மாஸ்டர் ஆஃப் ஆர்கிடெக்சர், மாஸ்டர் ஆஃப் பிளானிங்க்கு அப்ளை பண்ணலாம். பிஃபார்மோ இல்லை மாஸ்டர் டிகிரி வந்து சயின்ஸ்லேயோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எம் பிளானிங்க்கு இல்லைனா எம் ஆர்கிடெக்சருக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பிடெக் டிகிரியை வந்து நீங்கள் டிஸ்டன்ஸ்லேயோ இல்லை வீக்கெண்ட் மோட்லேயோ இல்லை பார்ட் டைம்லேயோ படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ரெகுலரில் படிச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இப்போ அப்ளை பண்ணுறதை பொறுத்தளவுக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்குது. அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு ஃபீஸும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு வேளை எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியாக இருக்கீங்கன்னா டான்செட்டுக்கு எம்பிஏக்கும் எம்சிஏக்கும் 500 ஃபீஸாக வாங்குறாங்க. இதுவே எஸ்சி, எஸ்டியை தவிர்த்திருக்க எல்லா கேண்டிடேட்ஸையும் 1000 ரூபா ஃபீஸாக வாங்குறாங்க. இப்போ நீங்கள் சீட்டா பிஜிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா எஸ்சி, எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 900 வாங்குறாங்க. அதுவே நீங்கள் அதர் கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா 1800 ரூபா உங்களுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸாக வாங்குறாங்க. கவுன்சிலிங்கோடு சேர்த்து தான் வாங்குறாங்க. ஸோ அடுத்து இதற்கான என்ட்ரன்ஸ் டெஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எம்சிஏக்கும் சரி எம்பிஏக்கும் சரிங்க. ஸோ 22/3/2025 தான் நடக்குது எக்ஸாமினேஷன். பட் டைமிங் மட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 10லேருந்து 12 மணி வரைக்கும் எம்சிஏக்கும், 2:30லேருந்து 4:30 வரைக்கும் எம்பிஏக்கும் நடக்குது. ரெண்டுமே 22ஆம் தேதி. அடுத்து சீட்டாவை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் காலை 10லேருந்து 12 மணி வரைக்கும் 23ஆம் தேதி நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் உங்களோட ஓன் காஸ்ட்டில் தான் போகணும். அலாட்டட் சென்டருக்கு எக்ஸாம் சென்டரை பொறுத்தளவுக்கு மொத்தம் 15 சென்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 15 சென்டரில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி பத்திரமா வச்சுக்கணுங்க. எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க, இந்த டான்செட்டாக இருந்தாலும் சரி சீட்டாக்கு அப்ளை பண்ணிங்கனாலும் உங்களோட ஹால் டிக்கெட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒருவேளை நீங்கள் எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் ஹால் டிக்கெட்டை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டூப்ளிகேட் ஹால் டிக்கெட்டுக்கு 354 ரூபா நீங்கள் அகெயின் பே பண்ணணும். அதுவும் டிடி எடுத்து பே பண்ணால் மட்டும்தான் அந்த டூப்ளிகேட் ஹால் டிக்கெட்டை உங்களுக்கு தருவாங்க. ஸோ அதனால் ஹால் டிக்கெட்டை ரொம்பவே பத்திரமா வச்சுக்கோங்க.
இதை தவிர இந்த பிடிஎஃப்லேயே இதற்கான என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கான டீட்டெயில்டு சிலபஸ் இருக்குது. நீங்கள் இதையுமே ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கான கொஸ்டின்ஸ் அண்ட் எவால்யூஷன் ஸ்கீமுமே கொடுத்துருக்காங்க. இதில் எம்பிஏக்கும் சரி எம்சிஏக்கும் சரி 100 கொஸ்டின்ஸ் தாங்க. ஸோ 100 கொஸ்டின்ஸ்க்கு 100 மார்க்கு, தப்பாக எழுதுறது ஒவ்வொரு மார்க்கு 1/4 மார்க் மைனஸ் மார்க் இருக்குது. இதுவே நீங்கள் எம்இ, எம்டெக், ஆர்கிடெக்சர், பிளானிங்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மொத்தம் உங்களுக்கு 3 பார்ட்டாக எக்ஸாமினேஷன் நடத்துவாங்க. ஸோ அதே மாதிரி 100 மார்க் தான், ஆனால் தனித்தனி பார்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு அதே வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுங்க. வந்துட்டு இந்த இடத்துல பாருங்கள், ப்ரொசீஜர் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், லிங்க் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு பக்கத்தில் இந்த கிளிக் ஹியர் இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த பேஜில் வந்திருப்பீங்க. ஸோ இதில் சைன் அப், லாகின் அப்படின்னு இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் அக்கௌண்ட் எதுவும் க்ரியேட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் நேம் கேட்டிருப்பாங்க, உங்கள் நேமை கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட இமெயில் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க, இமெயில் அட்ரஸ்ஸு, அதே இமெயில் அட்ரஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் டேட்டு, இயரு, அதுக்கப்புறம் மந்த் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இயரை கிளிக் பண்ணி எந்த வருஷம் பிறந்தீங்க அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்ததுக்கப்புறம் மந்த்தை கொடுத்துக்கோங்க. அடுத்ததுக்கப்புறம் டேட்டை கொடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. டோட்டலாக ஒரு 8 கேரக்டர் இருக்க மாதிரி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணுங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதே பாஸ்வேர்டை திருப்பி கீழே கொடுத்து கன்ஃபார்மும் பண்ணிக்கோங்க. அடுத்து மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா செலக்ட் சாய்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் கேட்டிருக்காங்க. எம்பிஏவா, எம்சிஏவா, இல்லை எம்பிஏ அண்ட் எம்சிஏவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது உங்களோட விருப்பம் தாங்க. இதில் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசிச்சு சூஸ் பண்ணணும். 2 எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா இந்த 2 எக்ஸாம் கொடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு எம்சிஏ மட்டும்தான் வேணும்னா எம்சிஏ மட்டும் கொடுத்துக்கோங்க. எம்பிஏ மட்டும்தான் வேணும்னா எம்பிஏ கொடுத்துட்டு சைன் அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ரிஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போ சைன் அப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம லாகின் பண்ணணும். ஸோ இந்த லாகின் நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸும் பாஸ்வேர்டும் கேட்டிருப்பாங்க. இமெயில் அட்ரஸையும் பாஸ்வேர்டையும் கொடுங்க. இப்போ இதெல்லாம் கொடுத்துட்டு லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் வந்திருக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஜெண்டரில் மேல்னா மேல், ஃபீமேல்னா ஃபீமேல்னு கொடுத்துக்கோங்க. 3ஆம் பாலினத்தவர்னா டிரான்ஸ்ஜெண்டர்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க. இதில் இந்தியன் கொடுத்துட்டு ரிலீஜன் கேட்டிருக்காங்க. ஹிந்துனா ஹிந்து, கிறிஸ்டின்னா கிறிஸ்டின், முஸ்லீம்னா முஸ்லீம்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடுனா தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் பிசியா, எம்பிசியா, ஓசியா, எஸ்சி எஸ்டியான்னு கேட்டிருக்காங்க. எந்த கம்யூனிட்டி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்கள் கம்யூனிட்டியோட சப் கேஸ்ட் கோடு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு இந்த இடத்துல கிளிக் ஹியர்னு இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் ஒவ்வொரு கேஸ்ட்டோட சப் கேஸ்ட் கோடு இருக்கும். உங்கள் கம்யூனிட்டியை வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த கம்யூனிட்டியோட டீட்டெயில்ஸ் எந்த கேஸ்ட்டில் வருது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் ஸ்ரீலங்கம் தமிழ் ரெஃப்யூஜியான்னு கேட்டிருக்காங்க. இலங்கை தமிழர்களாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட ஆனுவல் இன்கம் கேட்டிருக்காங்க. உங்களோட ஆனுவல் இன்கம் எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டான்னு கேட்டிருக்காங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருந்தால் உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுங்க, அப்படி இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்கள் ஊரோட பின்கோட் கொடுத்துக்கோங்க. அடுத்து அட்ரஸ் கேட்டிருக்காங்க. பின்கோடு இல்லாமல் உங்களோட அட்ரஸை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா எஸ்எஸ்எல்சியோட ரிஜிஸ்டர் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களோட 10th ரிஜிஸ்டர் நம்பரை கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு எந்த இயர் பாஸ் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த இயர் பாஸ் பண்ணீங்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட மேக்ஸிமம் மார்க்ஸ், 10th மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோ, அதுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை கொடுத்துட்டு அடுத்து 12th டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. 12th டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து அதே மாதிரி எந்த இயர் பாஸ் பண்ணீங்கன்னு கொடுங்க. அடுத்து மேக்ஸிமம் மார்க்ஸு, அதுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் தெளிவாக கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து எந்த இயர் நீங்கள் டிகிரி பாஸ் பண்ணீங்கன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ எந்த இயர் பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து செமஸ்டர் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. எத்தனை செமஸ்டர் வரைக்கும் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு. ஸோ 6 செமஸ்டர் வரைக்கும் முடிச்சிருந்தீங்கன்னா டில் 6 செமஸ்டர்னு கொடுத்துட்டு உங்களோட டிகிரியோட மார்க்ஸ் அல்லது சிஜிபிஏ கொடுத்துக்கோங்க. அடுத்து குவாலிஃபையிங் டிகிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த டிகிரி குவாலிஃபையிங் ஆகிருக்கீங்க அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ பிசிஏனா பிசிஏன்னு கொடுத்துக்கோங்க. இதுவே நீங்கள் எம்எஸ்சியோ இல்லை பிஆர்க்கோ முடிச்சிருந்தீங்கன்னா அதோட யூட்டிலைசேஷன் கொடுக்கணும். அதே மாதிரி எம்ஏ எம்எஸ்சி முடிச்சிருந்தீங்கன்னா அதில் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள்.
இப்போ சென்டர் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சென்டரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த சென்டர் வேணுமோ நீங்கள் அந்த சென்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. சென்டரை சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜை அப்லோட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜை அப்லோட் பண்ணுறதை பொறுத்தளவுக்கு 200 × 300 பிக்சல்ஸ் இருக்கணும், 50 KBக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி சிக்னேச்சரை பொறுத்தளவுக்கு 11 KBக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. JPG ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ வந்து பாருங்கள், இது எல்லாமே தப்பு. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி ஃபோட்டோவாக தான் இருக்கணும். சிக்னேச்சரும் இந்த மாதிரி ஒயிட் பேக்ரவுண்டில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோட்டோவை கன்வெர்ட் பண்ண தெரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் போங்க. ஃபோட்டோவை ஆல்ரெடி ஈஸியாக அதை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். கன்வெர்ட் பண்ணிட்டு வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், ஃபோட்டோ அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ ஃபோட்டோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த அப்லோடை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ வந்து பாருங்கள் அப்லோட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். இது வந்து 1 MBக்கு கீழே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சைஸில் இருக்கான்னு பார்த்துட்டு அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி அது PDF ஃபைலில் தான் இருக்கணும். PDFல கன்வெர்ட் பண்ணி தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் PDF கன்வெர்ட்டர் லிங்க்கும் இருக்குது. ஃபோட்டோவை கொடுத்தீங்கன்னா அது PDF கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை சூஸ் ஃபைல் கொடுத்து அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா அப்லோட் ஆகிடும். அப்லோட் ஆனதுக்கப்புறம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பாருங்கள், ஃபைல் சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடட் வந்துருச்சு. ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும். நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ இந்த சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபார்மை சப்மிட் பண்ணலாமான்னு கேட்பாங்க. சப்மிட் பண்ணுறதா இருந்தால் ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, உங்கள் கம்யூனிட்டி என்ன, நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்திருக்கும். இந்த இடத்துல இருக்க செக் பாக்ஸை கிளிக் பண்ணி மேக் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்து ஃபீஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்து உங்களோட ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த டான்செட் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது டவுட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள்.